நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல நம்ம எலிமெண்ட்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ஆமா ஆமா கரெக்ட். வேரியபிள்ஸ் ஆஃப் தி சேம் டேட்டா டைப் இல்ல சார்? ஆமா கரெக்ட். இப்போ நான் அரே ஒரு டேட்டா சொல்லுங்க. ஆனா இப்போ அரேக்குள்ள இப்போ ஒன்னு ஸ்ட்ரிங் ஒன்னு இன்டிஜர் அப்பலாம் ஸ்டோர் பண்ண முடியாது இல்ல சார்? பண்ணலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேரியபிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஒரு வேரியபிள் அசைன் பண்றீங்க. ஒரு வேரியபிள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெமரி பிளாக் ஒன்று கிரியேட் ஆகும். திஸ் இஸ் a memory block. ஏங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்றீங்க. வேர் ஏ 10ங்கிற வேல்யூஸ் இங்க அசைன் ஆகும். ஓகேவா? 10ங்கிற வேல்யூஸ் இங்க கீப் பண்ணிக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் as வேரியபிள். ஓகேவா? அரே இஸ் நாட் லைக் தட். அரே வந்து எப்படின்னா உங்களுக்கு அதான் சார் இண்டெக்ஸஸ் இல்ல சார்? இண்டைசஸ். இண்டெக்ஸ் கரெக்ட். இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஏங்கிற ஒரு அரே. ஓகேவா? நியூ அரே ஆஃப் 1, 2, 3, 4, 5 அப்படியே டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா? இங்க 1 அசைன் ஆகும். இங்க இந்த ஓகேவா? இங்க 2 போகும், இங்க 3 போகும், 4 போகும், 5 போகும். ஓகே. ஸோ மெமரி பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற வேரியபிள்ஸ் வந்து ஓகே. ஸோ இந்த ஏங்கிற அரேங்கிற வேரியபிள் வந்து 5 மெமரி பிளாக் இன்டர்னலா கிரியேட் பண்ணும். ஓகேவா? 1, 2, 3, 4 அப்படின்னு. இட் இஸ் மெயின்டைனிங் த இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்ரோச். ஸோ இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0th இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. Okay, this is starting from 2. This is starting from 3, and the next one is the 4. Okay, so இதோட length நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்து கால்குலேட்னா 1ல இருந்து கன்சியூம் பண்ணோம். 1, 2, 3, 4, 5. So that is the length. ஓகேவா? length வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். length starting from 1. Okay. So இப்போ இதோட மொத்த length என்னன்னு கேட்டோம்னா 5 ன்னு சொல்லுவோம். ஓகேவா? So this is the difference between array and variable. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த அரேல என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ 4க்கு அப்புறம் வந்து ஓகேவா? இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்றேன் என்னோட டிராபேக்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இடையில ஏதோ நல் வேல்யூ வருது. உங்களுக்கு நத்திங் பிட்வீன் ஏதோ நல் வேல்யூ வருது அப்படின்னா நல் வேல்யூனா வெறும் 0th இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நல் வேல்யூ இருக்குன்னா எனக்கு வந்து அன்வான்டா வந்து ஒரு மெமரி பிளாக் கிரியேட் ஆகும். இப்போ வந்து 1, 2க்கு பதிலா இங்க நான் அடுத்த எலிமெண்ட் வந்து நல் வேல்யூ இருக்கு, எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு அன்வான்டா மெமரி வந்து கிரியேட் ஆகும் அரேல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிராபேக். ஸோ இது வந்து நமக்கு இந்த மெமரி பிளாக் கிரியேட் ஆகுறது வேஸ்ட் தானே, நல் வேல்யூ. ஸோ இது மாதிரி வந்து இந்த மாதிரி கான்செப்டுக்கு வந்து அரே வந்து ஒன் ஆஃப் த டிராபேக். சப்போஸ் இந்த 1, 2க்கு பதிலாக அடுத்த வேல்யூ வந்து கமான்னு நல் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா வேரியபிள் ஏ அதே 1, 2, எதுவுமே வேல்யூ இல்லை 4, 5. ஸோ 3ங்கிறது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3ங்கிறது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெமரி வந்து வேஸ்டட் உங்களுக்கு அரேல. ஓகே, அரேல வந்து இந்த மெமரி வேஸ்ட். ஸோ நல்வேல். ஸோ திஸ் இஸ் வேஸ்டட் ஆகுது. இதனால இது ஒன் ஆஃப் த டிராபேக் இன் அரே. ஓகேவா?
ஓகே சார் ஓகே சார் கான்செப்ட். ஓகே. ஸோ ஜென்ரலாக அரே ப்ரோக்ராம் போகலாம். அரே ப்ரோக்ராம் வந்து ஓகே சார் எப்படின்னா அரே ப்ரோக்ராம் வந்து அப்படின்னா அதே ஸ்கிரிப்ட் டேக் தான் எழுதுறீங்க. இப்போ வந்து இன்லைன் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஓகேவா? இதுல வந்து எப்படின்னா நீங்க வந்து வேர் அரே நியூ கேஸ் சென்சிட்டிவ் கேபிட்டல் ஏ தான் போடணும். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே வந்து சார் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேவா? 1 2 3 4 5 அதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் மொத்தமா யூஸ் பண்ணி 1 2 3 4 5 போட்டுக்கலாம் சார். எப்படி வேணா போடலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு சொல்ல வரேன். ஸ்கொயர் 3 விதமா எழுதலாம் நீங்க அரே எங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் டாட் இது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அரே ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அரேங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த அரேங்கிறது ஆப்ஜெக்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா 0th இண்டெக்ஸ். Array is the first index. That is the 0th index அப்படினா will be accessing the அதான் அரே ஆக்சஸ் பண்ணா இப்போ 0th இண்டெக்ஸ்னா 1 காமிக்கும், 4th இண்டெக்ஸ்னா உங்களுக்கு 5 காமிக்கும். அந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது அரேன்னு சொல்ல மாட்டோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம். ஓகே சார். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இது அரே கான்செப்ட் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் த ரிட்டர்ன் டைப் இருக்குல்ல, ரிட்டர்ன் டைப் இதுக்கு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் டைப். இப்போ மற்ற லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா C++ல பாத்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப் அரேவா ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்ட்டா ரிட்டர்ன் ஆகும். இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் ஓகேவா arr and document dot write type of array. Okay, டைப் ஆஃப் என்ன சார்? அதோட டைப் செக் பண்ணும். இன்டிஜரா இல்ல நம்பரா இல்ல என்ன செக் பண்ணும். ஆமா இது கிடையாது. ஓகேவா? சோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? 1 2 3 4 5 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எனக்கு தேர்ட் எலிமெண்ட் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அரே ஆஃப் இது arr of 2 தேர்ட் எலிமெண்ட். ஓகே, தேர்ட் எலிமெண்ட்னா 2 தான். கரெக்ட் தான். தேர்ட் எலிமெண்ட்னா செகண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து 0 3 ஆப்ஜெக்ட். நீங்க வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக் போட்டுங்க நெக்ஸ்ட் இதுல இருந்து. இப்போ எனக்கு மொத்த அரேயோட லெந்த் கண்டுபிடிக்கணும்னா நான் len of a ன்னு யூஸ் பண்ணனும். கரெக்ட்டா சார்? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்த லெந்த் கண்டுபிடிக்கணும் அப்படினா array dot length. ஓகேவா? லெந்த் 5 ன்னு வந்துருச்சு உங்களுக்கு. 5 வந்து. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சதுல? ஓகே சார். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க அரே வந்து இப்ப நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் இன்னொரு அரே சேம் நேம்ல இன்னொரு கிரியேட் பண்றேன். வேர் வேர் அரே equal to new array 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணும்போது இது என்ன ஆகும்? ஆல்ரெடி வேரியபிள் வந்து ஓவர் ரைட் ஆகும். சோ இங்கேயும் அதே கான்செப்ட். இதுவும் சேம் கான்செப்ட். அதே ஓவர் ரைட் ஆகும். இங்க பாருங்க. வேரியபிள் சார். இப்போ ஒரு a = 10 நெக்ஸ்ட் லைன்ல a = 12 போட்டா a ஓட புது வேல்யூ 12 ஆயிடும். ஆமா, கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அரே ஆப் 2 வந்து 8. ரிட்டர்ன் டைப் ஆப்ஜெக்ட். அரே ஆப் லெந்த் வந்து 5. ஓகேவா? சோ ஏனா ஓவர் ரைட் ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் வந்து டசன்ட் கவுண்ட். ஆமா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இதுதான் ஒரு பிரச்சனை. ஓவர் ரைட்டிங் நடக்கும். சேம் வேரியபிள் தான் ஓவர் ரைட்டிங் ரீரைட்டிங் ஆயிரும் வேல்யூஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுறதா சார்? நீங்க ஆமா அந்த அது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நான் மறந்துட்டேன். ஓகே, இது வந்து எப்படின்னா நீங்க 3 விதமா டிக்ளேர் பண்ணலாம் அரே. அதாவது வேரியபிள் arr = ஸ்கொயர் பிராக்கெட்ல 6 7 8 9 10. டிஃபரண்ட் வே ஆஃப் கிரியேஷன் அரே கிரியேஷன். இதெல்லாம் நம்ம எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு மெத்தட் வந்து நீங்க வந்து என்னன்னா வேரியபிள் நியூ array of the normal parenthesis 2, 3, 4, 5 ன்னு போடலாம். ஓகேவா? அதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. வேரியபிள் டைரக்டா 1, 2, 3, 4 1, 2, 3, 4. சோ எப்படி போடினா it will be the same. ஓகேவா? ஓகே சார்.
ஓகே இப்போ நான் வந்து என்னன்னா இந்த நீங்க அப்ளை பண்ணி பாத்துங்க. ஓகே ஒர்க் ஆகும். ஆமா இதுல ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரே ஆஃப் 2 வந்து நான் வேல்யூஸ் மாத்துறேன். ஓகே சார். 8 ன்னு வைக்கிறேன். ஓகே அரே ஆஃப் 2ங்கிற வேல்யூ மாத்திட்டு 8 ன்னு வைக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்றேன். என்ன ஆகும்? ஓவர் ரைட் ஆகும் பாருங்க. ஆல்ரெடி 2ல 3 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இம்ப்ளிசிட்டா நான் வந்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்றேன். ஓகே சார். இம்ப்ளிசிட்டில எக்ஸ்பிளிசிட்டா அசைன் பண்றேன். அதாவது இப்போ அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்ப வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம்ல. ஆமா சார். சரி. இப்போ அந்த செகண்ட் இண்டெக்ஸ் 3க்கு போதே 8 ன்னு காமிப்பீங்களா சார்? இல்ல அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கவனிச்சிருங்க. ஓகேவா? ஸோ 2க்கு பதிலா வந்து 3க்கு பதிலா ராமன் காமிக்குது. ஓகேவா? இப்போ வந்து நீங்க அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4 நீங்க வைக்கணும் நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? நீங்க அரே ஆஃப் அபிராம் இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல ஸ்ட்ரிங் இண்டெக்ஸாவும் செட் பண்ணலாம் நீங்க. ஓகே சார். அபிராம் வச்சுட்டு ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது நம்ம வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் இப்போ வந்து நம்ம அரேவை பிரிண்ட் பண்றோம். இப்போ எனக்கு இந்த எலமெண்ட் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் பேஸ்லயும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? அதுல உங்களுக்கு இது டிராபேக் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பேஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தான் பிரிண்ட் ஆகும். நீங்க பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் பண்றது வரலையா? ஃபார் எக்ஸாம்பிள் ராம் டூல் வந்து ராம் வரல, ராம் பதிலா வந்து இந்த அபிராம் வரல. பாத்தீங்களா? டாக்குமெண்ட் டாட் ரைட் கன்சோல் டாட் லாக்ல நீங்க டைரக்டா ஸ்ட்ரிங் பேஸ்டு அரே பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் அப்ரோச் ஒர்க் ஆகாது. சோ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கிடையாது. அது ஆமா, அது வந்து நார்மல் ஃபார் லூப்ல ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நார்மல் ஃபார் லூப் அப்ரோச்ல கூட ஒர்க் ஆகுது. இது எப்படி ஐட்ரேட் பண்றது அப்படின்னா பாருங்க. ஃபார் ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து வேரியபிள் வந்து அரே. ஓகேங்களா? i = 0 ஏதோ ஒன்று வச்சுங்க. இப்போ வந்து i < array dot length. ஓகே, தென் i++. ஸோ ஒன்னே ஐட்ரேட் பண்றீங்க. document dot write. இப்போ பாருங்க, 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். 0, 1, 2, 3 until length முடி இன்கிரிமெண்ட் ஆகுது. அதாவது இப்ப அரேயோட லெந்த் வந்து 5 னா இது 0 1 2 3 4 5 டைம்ஸ் இதாகும். ஆமா ஆமா. இப்போ வந்து பாத்தீங்க ith இண்டெக்ஸ் i plus ith இண்டெக்ஸ். இப்போ ith இண்டெக்ஸ் இஸ் equal to plus அந்த அரே ஆஃப் i. ஓகேவா? இப்ப எனக்கு இது ஐட்ரேட் ஆகுது, வருஷம் ஐட்ரேட் ஆகுது. இப்போ இந்த அபிராம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ங்கிறது வராது பாருங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டு அரே, ஸ்ட்ரிங் அசோசியேட்டிவ் ஸ்ட்ரிங் பேஸ்டு அரே. இது வந்து நமக்கு இந்த அப்ரோச் வந்து ஒர்க் ஆகாது. இது ஒன் ஆஃப் த டிராபேக். இப்போ பாருங்க, 0th இண்டெக்ஸ் வந்து பிரேக் போட்டுறேன். ஓகே, புரியுதா? Okay, 0th index 1, 0th is RAM, 4, 5. Where is this value? This value is missing. It's not coming, correct? Yes sir, yes sir. Correct தான் நான் சொல்றது உங்களுக்கு? Yes sir. So this is one of the drawback, a big drawback in array. Okay, so இது எப்படி overcome பண்ணலாம் அப்படின்னா, we have the some other approach also. Okay, some which approach னா for in னு ஒரு இன்னொரு லூப் இருக்கு.
அந்த ஃபார் இன்னல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா வாங்கிட்டு சீக்வன்ஸா அதை ஐட்ரேட் பண்ணிடும். என்ன வேல்யூ இருக்குதோ எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, ஃபார் ஏதோ ஒரு நேம் வச்சிருங்க, ஏதோ ஒரு எனி வேரியபிள் நேம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அரே இன் அரேவோட நேம் அரே. ஓகே, தென் document dot write இந்த ஐ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ஓகேவா? இப்ப இது வந்து நம்ம இது எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? மல்டி லைன் கமெண்ட். ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப இந்த லூப் வந்து அந்த அரே ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணும். சோ இது எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு இந்த பர் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது லிஸ்ட் பர் இன் லூப்னு சொல்லுவாங்க, பர் இன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க கான்செப்ட். ஓகே சார். ஓகே. ஓகே, பர் ஆப்ஜெக்ட் இன் அந்த அரே. ஓகேங்களா? உள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஐட்ரேட் ஆகும், ஒவ்வொரு இண்டெக்ஸ். உங்களுக்கு அபிராம் வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். So this is the main significant improvement by using in per loop. Okay, per in. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் பேஸ்டு இண்டெக்ஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் வித் இந்த லூப் கான்செப்ட் போகணும். ஓகேவா? ஓகே சார். So this is called as a different way of the array creation. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே, தட்ஸ் ஃபைன். இது புரிஞ்சதுல? அரே கான்செப்ட் புரிஞ்சதுல? நல்லா புரிஞ்சுது சார். நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு ரியல் டைம் நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து மல்டிபிள் டைம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க இங்க இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு கால்குலேஷன், ஒரு கால்குலேஷன் போறீங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒரு டைம் போட்டு வச்சுட்டீங்கன்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க எத்தனை டைம் வேணா நீங்க அதை கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் தட் ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பைத்தான்ல வந்து டெப்னு யூஸ் பண்ணுவீங்க, இங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். parameters பாஸ் பண்ணணும். ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே ஓகே சார். ஓகே. இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வரலாம். என்ன ஃபங்க்ஷன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் வரலாம், ஆல்ரெடி இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு, எவால் ஆர் சம் ஃபங்க்ஷன் இருக்கு ஆல்ரெடி. பேசிக்கா மேரா சார், இப்போ அடிஷன் ஃபங்க்ஷனா நம்ம பைத்தான்ல def addition of ஒரு பாராமீட்டர் கொடுப்போம். இதுல வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் இது. அதுக்கப்புறம் இது வந்து நீங்க வந்து அதே மாதிரி நீங்க லைப்ரரி ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணீங்க, ஆல்ரெடி இருக்கிற எழுதி வச்ச ஃபங்க்ஷனை நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில வந்து நம்ம பாராமீட்டருக்கு ஒரு ஆர்குமென்ட் கொடுத்து நான் அப்படியே கால் பண்ணிட்டே இருக்கோம். என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதோட ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படியே கால் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ வந்து இதுல 4 டைப் இருக்கு ஜி. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராமீட்டர் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேவா? பாராமீட்டர் வித் ரிட்டர்ன் வேல்யூ. செகண்ட் டைப் வந்து நோ பாராமீட்டர் நோ ரிட்டர்ன் வேல்யூ. பாராமீட்டர் ஒன் பாராமீட்டர் வித்அவுட் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, நோ பாராமீட்டர் வித் ரிட்டர்ன் வேல்யூ. இது மாதிரி 4 விதமாவும் நீங்க எழுதிக்கலாம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மெயினா போறதுக்கு ரீசனே வந்து ரீயூசபிள் பர்பஸ்க்காக தான் மெயினா போறோம். ஓகே, ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, ஸ்கிரிப்ட் இன்லைன் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. இன்லைன் இது இன்டர்னல் தானே சார்? இது இப்போ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா? ஆமா ஆமா கரெக்ட். இது சார் இது இன்லைன் கிடையாது, இன்டர்னல். சாரி, ஃபங்க்ஷன். இப்போ அடிஷன் யூஸ் பண்ணிருங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் அடிஷன். ஃபங்க்ஷன் ஆட் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆட் யூஸ் பண்றேன். வேரியபிள் வந்து 2 வேல்யூஸ் வாங்கிக்கிறேன், a, b னு வேல்யூஸ் வாங்கிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம்ல சார்? வேரியபிள் நேம் மாதிரியே தான். எது வேணா கொடுத்துக்கலாம் நீங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் a plus b. a plus b. ஓகேவா? ஓகே, கொடுத்துட்டு நீங்க செமிகோலன் கொடுக்க நெசசிட்டி இல்ல. இப்போ அதுக்கு ஒரு ஆர்குமென்ட் கொடுத்தா நம்ம அப்படியே கால் ஆயிடும்ல சார்? ஆமா, 5,6 னு ஆர்குமென்ட் பாஸ் பண்றீங்க. இப்போ இந்த 5 வந்து a ல போய் சப்ளை ஆகும், 6 வந்து b ல சப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து 5 plus 6 என்ன ஆகும்? அது பிரிண்ட் ஆகும். ஓகே, 11 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே சார். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ல இன்னொரு டிராபேக் என்னன்னா, இப்போ நான் வந்து இன்னொரு அதே சேம் ஃபங்க்ஷன் எழுதுறேன்.
ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாம் ஓவர் ரைட்டிங் அப்ரோச் இருக்குங்க. ஓகே ஓகேவா? சார். இப்ப a மைனஸ் பின்னு எழுதுறேன் இங்க. இப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப add 5 6ன்னு போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஓவர் ரைட் பண்ணிரும். பின்னாடி எழுதுறதுனால இந்த கோட் ஓவர் ரைட் பண்ணுங்காட்டி இப்ப add 5, 6ங்கும் போது இந்த ஃபங்க்ஷனை தான் நம்மளுக்கு கால் பண்ணும். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? -1 வந்துருச்சு. ஸோ -1 திஸ் இஸ் ஆயிடும். ஆமா. இதே தான் நம்ம பார்த்தோம். அரேவுக்கு இதே தான் பார்த்தோம். ஓவர் ரைட்டிங் அப்ரோச் பிளஸ் வேரியபிளுக்கு ஓவர் ரைட்டிங் இருக்கு. ஸோ த சேம் ஃபங்க்ஷனுக்கு ஓவர் ரைட்டிங். இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஒன் ஆஃப் த டிராபேக். ஓகேவா? டிராபேக்ஸ் ஓவர் ரைட்டட் இருக்கும். இது ஷெல் மாதிரி தான் இல்ல சார் பேசிக்கலி? பேசிக்கலி செல் மாதிரி தான். இந்த திங் இஸ் எல்லா ப்ரோக்ராம் எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுட்டு ஒரு பைப் கோடா மாத்தி வச்சுக்கிட்டு தான் பண்ணும். பட் இது என்னன்னா இந்த ஓவர் ரைட்டிங் அப்ரோச் இருக்கு. மெமரி வந்து ரீரிட்டர்ன் பண்ணும். சேம் கோட வந்து அதாவது சேம் வேரியபிளோ சேம் அரே வேரியபிளோ சேம் ஃபங்க்ஷனையோ சேம் ஆப்ஜெக்டையும் எழுதுனீங்க அப்படின்னா மறுபடியும் எது லேட்டஸ்டா இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிக்கும். அந்த மேல இருக்கிற கால்ட் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு அப்ளை ஆயிடும். இதுக்கு புதுசுக்கு a-bக்கு. ஆமா, இதுக்கு பதிலா இது அப்ளை ஆகும். லேட்டஸ்ட் கோட் அப்ளை ஆகும். கரெக்ட். லேட்டஸ்ட் கோடுக்கு அந்த கால்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆயிடும். இப்போ வந்து நீங்க வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் நேம் மாத்தி விட்டுறீங்க. மாத்திட்டு இங்க ரன் பண்ணி பாருங்க. இப்போ 11 வருது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் a பிளஸ் பி அப்படின்னு ரிட்டர்ன் a மட்டும் பண்றீங்க. a மட்டும் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணா தூக்கிடலாம். ஓகேவா? a மட்டும் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பட் இங்க எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஸோ அப்படின்னா எனக்கு அவுட்புட் எதுவுமே வராது. இந்த இது மட்டும் பிரிண்ட் ஆகும். a பிளஸ் பி வந்து 11 வரும். ஸோ இதுக்கு உண்டான அவுட்புட் இங்க வராது. ஓகே, 11 மட்டும் வரும். இப்போ எனக்கு இது அவுட்புட் வரணும், ரிட்டர்ன் வேல்யூஸோட அவுட்புட் வரணும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட் ஆஃப் ஆட் போட்டு கால் ஆட். ஓகே, இப்போ இந்த ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து ப்ரௌசர்ல எம்பெட் ஆகும். ஓகே, 5 வந்துருச்சா? a மட்டும் a ஓட வேல்யூ வந்துரும். ஆமா, இங்க நீங்க வந்து பிரேக் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நீங்க வந்து அசைன்மெண்ட் எழுதிக்கங்க. அசைன்மெண்ட் வந்து ஆட், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அதாவது சார் இப்போ நம்ம எந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்றோமோ அதோட அடிஷனும் காட்டும், அட் தி சேம் டைம் a ஓட வேல்யூ நெக்ஸ்ட் காட்டும். அடிஷன் காமிக்கிறது இங்க எழுதி இருக்கும்ல கோடு. இப்போ நான் இது எழுதல அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற டாக்குமெண்ட் ரைட் எழுதுனீங்கன்னா இப்போ அதாவது இங்க உள்ளே பிரிண்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அதான் இப்போ ஆட் 5 காமிக்கும். ஓகே சார். ஓகே. சோ இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணா ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுவாங்க. ஆட், சப்ஸ்ட்ராக்ட், சப்ஸ்ட்ராக்ட் பிளஸ் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் மூணுமே எழுதி நார்மல் வேரியபிள் வாங்காம ஒரு அரே வேரியபிள் வாங்குங்க. ஓகேவா? அந்த அரேவை வந்து இங்க பாஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேவா? அரேவை வந்து பாஸ் பண்ணி உள்ள வந்து ஐட்ரேட் பண்ணி சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்துருவாங்க. புரியுதுங்களா? ஓகே சார். நான் சொல்றேன்னா வேரியபிள் a equal to 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஏங்கிற அரேவை நான் பாஸ் பண்றேன். ஏங்கிற அரேவை பாஸ் பண்றேன். ஸோ ஏங்கிற ஒரு இங்க என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம், அரேன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பர் லூப் போடுறீங்க. i equal to 0, i less than length. ஓகேவா? i plus 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 something அப்படின்னா இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்கன்னா இன்னொரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணீங்க. ஓகேவா? வேரியபிள் சம்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணீங்க. 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அதுனா சம் பிளஸ் ஈக்குவல் இப்படி எழுதிக்கலாம். சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னு போடுங்க. ஐன்னு போடக்கூடாது, அரே ஆஃப் ஐ போட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த் போடக்கூடாது, அரே டாட் லென்த் 4 டைம் ஐட்ரேட் ஆகும். ஒவ்வொரு இதுலயுமே சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஒவ்வொரு டைம் ஐட்ரேட் பண்ணி இது மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஃபைனலா வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுறீங்க. ரிட்டர்ன் சம். ஓகேவா? ரிட்டர்ன் சம்னா இங்க வந்து என்னன்னா இந்த ஆட் அரேவா ஏங்கிற அரேவை பாஸ் பண்ணீங்கன்னா 1 + 2 + 3 3 + 4 4 7 7 + 4 11 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க 2 எலமெண்ட் ஆட் பண்ணிங்க 14 20. ஸோ இது மாதிரி வந்து இது ஓவராலா 1 by 1 ஐட்ரேட் ஆகிட்டு மொத்தம் எவ்வளவு இருக்கோ அத்தனை எலமெண்ட் ஐட்ரேட் பண்ணி 1 by 1 கவுண்ட் பண்ணிடும். 1 + 2 3 3 + 4 7 7 + 4 11 11 + 46 45 56 56 +
2076 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. 76 ரிட்டர்ன் ஆயிடுச்சா? திஸ் இஸ் சம் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ இதை சம்முக்கு நான் போட்டிருக்கேன். இது மாதிரி ஸ்கொயர் பண்ணுங்க. இது ஒவ்வொன்று எனக்கு எப்படின்னா அவுட்புட் வேணும் அப்படின்னா இது 1 by 1 ஸ்கொயர் பண்ணும். 1 into 1 ஸ்கொயர் வந்து என்ன 1 பிளஸ் பிளஸ் வந்து 2 into ஸ்கொயர் 4. ஸோ 1 plus 4 5. 4 into 4 4 into ஸ்கொயர் 16. ஸோ 5 plus 16 21. எனக்கு இதை ஒவ்வொரு இண்டெக்ஸையுமே ஸ்கொயர் பண்ணிட்டு சம் பண்ணி எனக்கு அசைன்மெண்ட் போட்டுவாங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணிட்டு சம் பண்ணிட்டு அசைன்மெண்ட்டுங்களா? அது பண்ணிட்டு போங்க. அது ஒரு அசைன்மெண்ட். இன்னொரு அசைன்மெண்ட் என்னன்னா ஆட், சம், மல்டிப்ளிகேஷன் அப்படி டிஃப்ரெண்ட் 4 ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த 4 ஃபங்க்ஷன்லையுமே வந்து நீங்க வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்னு எப்படின்னா சார் இந்த டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நான் அந்த அரேஸும் நான் அசைன்மெண்டா பண்ணிடுறேன் சார். ஆமா இது ஒண்ணு. ஓகே, நான் இன்னொன்னு சொல்ல வந்தேன். மெயின் அந்த கான்செப்ட் ஃபார் லூப் வைல் லூப் டு ஃபார் லூப் வைல் லூப் இது பண்ணிடுறேன் சார் நான் ஒரு ப்ரோகிராம் எடுத்து. அது ஓகே. அல்ல ஃபார் லூப் வைல் லூப் ஓகே தான் ஃபைன். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆட், மல்டிப்ளிகேஷன் இது இருக்குல்ல, பண்ணிட்டு வாங்க. பண்ணிடுறேன் சார். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன் செகண்ட். ஓகேவா? இது மாதிரி ஒரு வேரியபிள் வாங்க. if person is not equal to null document dot. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து அப்படின்னா நான் என்ன அசைன்மெண்ட் சொல்றேன் எழுதிங்க. ஓகே, ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது. ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ள ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னா அந்த நேம் வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு. ஓகேவா? புரியுதா? ஓ, ப்ராம்ப்ட்னா எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம்? ப்ராம்ப்ட்னா அங்க பாருங்க, உங்களுக்கு வந்து விண்டோஸ்ல கேட்கும், வேல்யூஸ் கேட்கும், என்டர் யுவர் நேம். ஓ, this page says please enter. ஓ, இது பேரா ப்ராம்ப்ட்டா சார்? இதுதான் ப்ராம்ப்ட். சோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து எனக்கு இது எப்படி ஒன்னு சொல்லுங்க. இப்போ நான் prompt of please enter your name கொடுத்தா இது அந்த பாக்ஸ்க்குள்ள காட்டும் please enter your name னு. ஆமா, இப்போ ஓகே, நீங்க வந்து ப்ராம்ப்ட் பெருசுங்கிற ஒரு வேரியபிள் அதுக்குள்ள இந்த வேல்யூஸ் நீங்க சப்ளை பண்றீங்க. ஹலோ அப்படின்னு கொடுக்குறீங்க, டிஃபால்ட் வேல்யூஸ் ஹலோன்னு. இங்க வந்து என்ன நம்ம டைப் செக் பண்ணணும். ஓகேவா? document dot writer type of person. person. Is string data type.